சென்னை வானகரத்தில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்து வரக்கூடிய நிலையில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடியுது. இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. அதுல பல தீர்மானங்கள் நீட் தொடர்பான திமுக மீதான விமர்சனமா இருக்கட்டும், அதே போன்று சொத்து வரி உயர்வு போன்ற விஷயங்களா இருக்கட்டும், டங்ஸ்டன் சுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பல தீர்மானங்கள் திமுக மீதான விமர்சனமா இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அதுல எதிர்பார்த்த மாதிரி தான் மாநில அரசை கண்டிச்சு பல தீர்மானங்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அது வெள்ள நிவாரணமாகட்டும், அல்லது நீங்க சொல்ற மாதிரி டங்ஸ்டன் விஷயமாகட்டும், சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சனைகளாகட்டும், இல்ல பொது மராமத்து பணிகள், ஏரிகள் குளங்களை தூர்வாடுற விஷயங்கள், கால்வாய்களை தூர்வாடுற விஷயங்களாகட்டும், இது மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாநில அரசு மட்டும் கண்டிச்சு தீர்மானம் போடுறாங்க. ஆனா மத்திய அரசு பிரச்சனைகள் வரும்போது வலியுறுத்தி தீர்மானம் போடுறதை நம்ம பாக்குறோம். அதாவது கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். அப்புறம் பெயர்களை இந்தியில வைக்கிறதுக்கு பதிலாக ஆங்கிலத்துல வைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வலியுறுத்தி தீர்மானம் போடப்படுறதை நம்ம பாக்குறோம். ஆனா இந்த மாதிரியான ஒரு மத்திய அரசு மேல ஒரு சாஃப்ட் கார்னரும் மாநில அரசை கண்டிக்கிறதும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அதிமுக என்கிற கட்சி பிரதான எதிர்கட்சியா இருக்கு. அது மாநிலத்துல தான் அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்றது உண்மைதான். ஆனால் நீங்கள் பாஜக கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டேன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க எதை எதிர்பார்த்து வெளியில வந்தீங்க? பாஜகவோட எதிர்ப்பு ஓட்டுக்களை நீங்க வாங்கணும்னு எதிர்பார்த்து வந்தீங்க. ஆனா உங்களுடைய தீர்மானம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நார்த்ல பல மசூதிகளை தோண்டி கீழே கோவில் இருக்கிறதான்னு பாக்கிறதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் நடக்குது. அதே மாதிரி வக்ஃப் போர்டு பில் இருக்கு. அதே மாதிரி அதானி விவகாரம் பாராளுமன்றத்துல சந்திக்க வைக்கிறது. இதுல எல்லாம் ஒரு உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? ஆக்சுவலா பாஜக அதிமுக ஸ்டாண்ட் என்ன? அந்த ஸ்டாண்டெல்லாம் நீங்க எடுக்காத இருந்தீங்கன்னா, அப்ப பாஜகவுக்கு எதிர்த்து ஒரு கடுமையான நிலைப்பாடு நீங்க எடுக்காத இருந்தீங்கன்னா, அப்ப தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு ஓட்டு, குறிப்பாக மைனாரிட்டி ஓட்டு எப்படி உங்களுக்கு வரும்? நீங்க எலெக்ஷன்ல பாஜகவோட இருக்கீங்களோ இல்லையோ தனியா நிக்கிறீங்களோ அது வேற விஷயம். இன்னைக்கு நிலைமையில நீங்க தனியா வந்துட்டீங்க. அப்போ பாஜகவுக்கு எதிர்ப்பு நீங்க கடுமையா எடுக்காத போது, பல்வேறு விஷயங்கள்ல உங்க அரசியல் ஸ்டாண்டு சரியா தெளிவா விளக்காத போது, அது எப்படி இந்த தீர்மானங்கள்லாம் முழுமையா அதிமுக நாங்க கடுமையா இருக்கோம் மத்திய அரசோட, இல்ல மாநில அரசோட மட்டுமல்ல மத்திய அரசோடையும் கடுமையா இருக்கும் எப்படி சொல்ல முடியும்? கனிமவள சட்டம் நிறைவேற்றினது பார்லிமெண்ட்ல, அதை வாபஸ் வாங்கணும். அப்ப தம்பித்துறை அதை சப்போர்ட் பண்ணாரு. அந்த சட்டத்தையே வாபஸ் வாங்கணும். அது மாநில உரிமைகளை பறிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஏன் ஒரு தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது? இப்போவாது அட்லீஸ்ட் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, இப்போவாது நிறைவேற்றலாம் இல்லையா? ஸோ பல விஷயங்கள்ல கொஞ்சம் மத்திய அரசை பொறுத்த மட்டும் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தயங்கி தான் சில தீர்மானங்களை போட்டிருக்காங்கன்றது என்னுடைய கருத்து. அது அவங்க எடுத்த நிலைக்கு முரணாக இருக்கிறது. அவர்களுக்கு எதிர்பார்த்த அந்த ஓட்டு வங்கியை அது கொண்டு வருமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். ஓகே சார், அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.